நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் செங்கோட்டையன், ஏங்க நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போனீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் சுருட்டி வந்துட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. எங்க ஆட்சியில எல்லா மினிஸ்டரும் தனியார் மருத்துவமனைக்கெல்லாம் போக மாட்டோம், கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு தான் போவோம். ஏன்னா கவர்மெண்ட் மருத்துவமனை அந்த அளவுக்கு தரமா இருக்குது, சுகாதாரத்துறை அந்த அளவுக்கு தரமா இருக்குது. எல்லா மாநிலத்துல காட்டிலும் இங்க சுகாதாரத்துறை அதிக வளர்ச்சி அடைந்திருக்கு, முதலிடமா இருக்கு. சொன்னவர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அமைச்சராக இருக்கிற அருண்ராஜ் அவர்கள். இன்னொருத்தர் சொன்னார், இன்னொரு அமைச்சர் சொன்னார், அதையும் நம்ம இங்க பதிவு பண்ணிடலாம். கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறார்ல, அவரும் ஒரு விஷயம் சொன்னாரு. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கு, வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்குது. சொன்னது யாரு? தாவேகா அமைச்சர். ஆனா விஜய் என்ன சொன்னாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல? கல்வியில சிறந்த மாநிலமா பீத்திக்கிறாங்க. சொன்னாரா இல்லையா? இதே தொனில இதுல கல்வியில வர சிறந்த மாநிலமா பீத்திக்கிறாங்களாம் சொன்னாரு. சுகாதாரத்துறையில கிட்னி விவகாரம் நடக்குது, பீத்திக்கிறாங்க. சுகாதாரத்துறை வளர்ச்சி அடைந்தது. சொன்னவர் யாரு? தாவேகா தலைவர், இப்போதைய முதலமைச்சர் சிஎம் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே வாய் என்ன சொல்லுது? கல்வியில சிறந்த மாநிலம், சுகாதாரத்துறையில சிறந்த மாநிலம் சொல்றது யாரு? தாவேகா. அது வேற வாயி, இது நார வாயி அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? எங்க அமைச்சர்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேற்று தினத்துல செங்கோட்டையன் அவர்கள் அரசு மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காம தனியார் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ஏன் சார் அங்க போய் எடுத்தீங்க? உங்க அமைச்சர் இப்படி சொன்னாரு, உங்க அமைச்சர் பேச்சை மீறி நீங்க செயல்படுறீங்களா? இது நியாயமா? ஒரு அமைச்சர் பேச்சை மீறி இன்னொரு அமைச்சர் நீங்க செய்றீங்களே, பொதுமக்கள் எப்படி சார் நம்புவாங்க அரசு மருத்துவமனைய அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு அச்சார் பாருங்க செங்கோட்டையன் அவர்கள். ஏங்க சும்மா தெரியாத கொள்ளாம பேசாதீங்க. நான் வருஷத்துக்கு 2 முறை எப்படியாச்சும் என்ன பண்ணுவேன், ஃபுல் பாடி செக்அப், ஹெல்த் செக்அப் என்ன பண்ணுவேன். தொடர்ச்சி அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலே எங்க ரிலேஷன் ஹாஸ்பிட்டல்னால அங்க நான் என்ன பண்ணுவேன், போவேன், அங்கேயே ஸ்டே பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அதனால என்ன பண்ணேன், அங்க போனேன் அப்படின்னு. அப்ப கவர்மெண்ட்ல துட்டு வாங்குறீங்களோ இந்த கவர்மெண்ட்ல மட்டும்? ஏன்னா கடந்த திமுக ஆட்சி கவர்மெண்ட்ல நீங்க அரசு மருத்துவமனைக்கு போனா எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துருந்தாங்க, எதுவுமே காசு வாங்கல. ஒருவேளை இன்னைக்கு ஆட்சி மாறுறதுனால கவர்மெண்ட்ல துட்டு வாங்குறாங்களோ மினிஸ்டர் கிட்ட ஹெல்த் செக்அப்புக்கு, அதனாலதான் அவர் அவங்க ரிலேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃப்ரீயாவே எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு சார் எல்லாருக்கும். அதையும் நீங்க தீர்த்தரணும் அப்படின்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சரி, ஓகே. ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணா போய் ஹெல்த் செக்அப் பண்ண ரெகுலராக பண்றதுனால பண்ணிக்கிட்டேன். இதுல என்னங்க பெரிய பிரச்சனை? நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன், போவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார். இதுல 2 முரண்பட்ட கருத்து நம்மளுக்கு எழும்புது. அந்த ஹாஸ்பிட்டல் உண்மையிலேயே உங்க ரிலேஷன் தான் இல்ல உங்களுதா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருது. அது மாத்திரம் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீ, ஹெல்த்ல எல்லாமே நம்ம என்ன பண்ண ஃப்ரீயா நான் பண்றேன், எடுத்துக்கிறேன், அதனால நாங்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா, ஏன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, அதுவும் அவங்க ரிலேஷன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாம இருந்தது, அவருக்கு ரிலேஷன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாம இருந்தது. இப்பதான் முதன் முறையா நம்மளுக்கு தெரியுது, ரிலேஷன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன பண்ண மாட்டாரு, ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் என்னங்க சொல்றது? நான் வருவாய்த்துறை அமைச்சருங்க, எனக்கு சுகாதாரத்துறைக்கு சம்பந்தமே இல்லை. அந்த அமைச்சர் சொல்லு போனா சொல்லு போட்டோம், எனக்கு நான் வருவாய்த்துறை அமைச்சர் தானே, எனக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா லிங்கே கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், என் ரிலேஷனுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இன்னொன்னு எல்லாமே ஃப்ரீங்க, அங்க நான் போவேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், எல்லாமே ஃப்ரீ, அதனால அங்க போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு போனா ஃப்ரீ கொடுப்பீங்களா? சாதாரண மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல போனா ஃப்ரீ கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்போ மினிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு தனி உங்களுக்கு மரியாதையா எடுத்துப்பீங்களா அப்படின்னு. அப்போ இந்த கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. சாதாரண மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃப்ரீ எல்லாம் கிடையாது, துட்டு வசூலிச்சிருவாங்க. அமைச்சர் போனா மட்டும் ஃப்ரீ அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லாம அரசு ஹாஸ்பிட்டல்ல இலவசங்கள் கொடுக்கறது இல்லையா, எல்லாத்துக்கும் காசு வாங்குறீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. இதுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதில் கொடுத்து ஆகணும் அப்படின்னா. அதாவது இவங்க ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க.
இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம சொன்னால மக்கள் நம்புறாங்கப்பா, அதனாலப்பா நம்ம சொல்றதெல்லாம் வச்சு நம்ம பொய்யா சொன்னோம், எல்லாத்தையும் அவுத்து விட்டோம், இப்போ நம்மள ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க, மக்கள் இதையும் நம்புவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இங்க எல்லா மினிஸ்டரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு சொல்றாரு. சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல, அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பண்றாரு, தனியார் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. சோ இங்கே பல முரண்பாடுகள் இருக்குதா. இப்ப இந்த பேச்சை கேட்டு யாரு முட்டாளாவா, யாரு நம்பி ஏமாறுவா, மக்களாகிய நம்ம தான் ஏமாறணும், நம்ம தான் முட்டாளாகணும் அப்படின்னு தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் அவருதுன்னா எப்படி வந்தது, ஏன் வந்தது, எந்த ஆட்சி காலத்துல வந்தது, இதுல செங்கோட்டையன் அமைச்சர் ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்துல வந்திருந்ததுன்னா செங்கோட்டையன் என்னென்ன ஃபேவர்கள் எடுத்திருந்தாரு, இப்போ இந்த கவர்மெண்ட்ல அவர் அமைச்சரா இருக்கிறார், எந்தெந்த ஃபேவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இதெல்லாம் கண்காணிக்கணும். சும்மா செங்கோட்டையன் அவர்கள் போற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா இதுக்கு பின்னாடி அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இது ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கணும். அவர் போனா ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னா அப்ப மினிஸ்டருக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஃபேவரிசம் காட்டுறீங்க, அப்ப ஏன் காட்டுறீங்க, எதுக்கு காட்டுறீங்க, விசாரணை வைங்க. அரசு மருத்துவமனை இங்க தரம் உயர்த்தப்படும் சொன்னவரா இல்லையா அமைச்சர்? அப்போ ஒரு அமைச்சருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஃபேவர் கொடுக்குறாங்கன்னா ஏன் சாதாரண மக்களுக்கு உங்களால கொடுக்க முடியாதா? சாதாரண மக்களை உங்களை வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாதா? அமைச்சரா இருக்கிறதுனால தான் எடுத்துக்க முடியுமா? இந்த கேள்வி இருக்குல்ல, இது பின்னாடி தோண்டப்பட வேண்டும். அந்த அவருடைய உறவினர் அப்படின்னா அந்த உறவினர் மருத்துவமனை யாருது, எப்போ வந்தது, என்னென்ன ஃபேவரிசம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் இங்க கலரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அரசு மருத்துவமனையில இலவசங்கள் கொடுக்கறது இல்ல, அதனால நான் இங்க இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்ல வராரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல அரசு மருத்துவமனையில ஃப்ரீ கொடுத்திருந்தாங்க. சோ அதுவும் இப்ப தொடருது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு, அங்க போனா எல்லாமே ஃப்ரீங்க எனக்கு, அதனால நாங்க போய் எடுத்துக்கிட்டேன், என் இஷ்டத்துக்கு நாங்க இருப்பேன், ஸ்டே பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், அதனால நான் போய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, யாரு எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்க அமைச்சரு வாயை விட்டாரு. என்ன வாயை விட்டாரு, அமைச்சர்கள் எல்லாமே அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னார். சொன்ன சுகாதாரத்துறை அமைச்சரே அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அது தனி கதை, அது வச்சுக்கோங்களேன். ஆனா இது மாதிரி தான் மக்களை ஏமாத்துகிற ஒரு துணியில தான் ஒவ்வொரு மினிஸ்டரும் என்ன பண்றாங்க, செயல்பட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, இந்த வந்தே மாதரம் பாடல் ஃபர்ஸ்ட் இயக்கும் போது அடுத்த நிகழ்ச்சியில பாருங்க தமிழ் வாழ்த்து தான் அப்படியே வந்து என்ன பண்ணோம் முதல்ல நிற்கும் அப்படின்னாரு. ஆனா பதவி பிரமாண அமைச்சர்களா பதவியேற்றினால, இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல பதவியேற்றினால அங்கேயே தமிழ் மூணாவதா போச்சு. அப்போ ஒரு உருட்டுனாரு. என்ன உருட்டு தெரியுமா, எங்க சட்டமன்றத்துல இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில பாருங்க தமிழ் அப்படியே ஜொலிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்த உருட்டு அவர் உருட்டினாரு, சட்டமன்றம் கூட போறது, அப்போ ஆளுநர் வந்து உரையாற்றுவாரு, அப்போ என்ன மாதிரி தமிழ் வந்து முதல் இடத்துக்கு வருதா, இல்ல 3ஆம் இடத்துக்கு போதா, இல்ல 2ஆம் இடத்துக்கு வருதா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை நடத்தி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய உறவினர் மருத்துவமனையில அவருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாம அந்த உறவினர் மருத்துவமனையில அவ்வளவு ஃபேவரிசம் கொடுக்குறாங்கன்னா இந்த ஆட்சி வந்துட்டு பேர் அந்த மருத்துவமனைக்கு என்னென்ன ஃபேவரிசம் போவோம் அப்படின்றதெல்லாம் இங்க வந்து ஆராயணும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கை தான் எல்லாரும் முன்னாடி வைக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.